யாகசாலையில் சூல வடிவில் அமைந்த யாக குண்டங்கள் எங்கு பார்த்தாலும் சூலம் தாங்கி ஞானம் காக்கும் பராசக்தி ஆயிற்றே நீ. அதனால்தான் சூல வடிவில் யாக குண்டங்கள். சூல் என்றாலே அமைவது, ஆக்குவது என்று பொருள். பெண் சூலுற்றாள் என்கின்றோம். விளைச்சலை மகசூல் என்கிறோம். சூல் தாங்கி மனித உயிர்களின் நாள் காப்பதால் அன்னைக்கு சூலம் அடையாளமாயிற்று. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த முச்சக்திகளும் முகிழ்த்து எழுந்ததுதானே உன் சூலத்தின் சக்தி. மனிதா, எந்த நிலையிலும் நீதியை விட்டு வளையாதே. அப்படியே வளைந்தாலும் வருந்தி வருந்தி நிமிர்ந்து நேர்மையாகு என்ற சித்தாந்தத்தை நாட்டிற்கு உணர்த்தத்தான் இரு முனை வளைந்தும் நடுமுனை நிமிர்ந்தும் இருக்கும் சூலத்தை அம்மா தாங்கினாள். தாயே, நீ தாங்கிய சூலம் நாசத்தை வீழ்த்திய சூலம், வேஷத்தை வேறறுத்த சூலம், அதர்மத்தை சாய்த்த சூலம், அநியாயத்தை தாக்கும் சூலம். ஆம் தாயே, உன் திரிசூலம் எழுந்தால் நோயும் தொலையும், பேயும் விலகும். சித்தர்பீட வளாகம் முழுவதும் சூல யாக குண்டங்கள் விண்ணில் முளைத்த நட்சத்திரமாய் ஒளியை சிந்தின. மும்முனை தாங்கிய சூலகுண்டங்கள் முகிழ்த்து எழுவதை பாருங்கள். திரிசூலத்தில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி 3 பேருண்மையை உணர்த்துகிறது. அவை உண்மை, உழைப்பு, உயர்வு என்பவைதான். அறம், பொருள், இன்பம் என்ற முப்பாலில் தப்பாது வாழ்வியலை நடத்தச் சொன்னார் வள்ளுவர். இந்த வாழ்வியலின் முக்கண்ணாக திகழ்வது உன் திரிசூலம்தான் தாயே. சூல யாக குண்டங்களின் ஒளிவீச்சு வாழ்வியலின் மறுமலர்ச்சி. தாயே, நீ தாங்கிய சூல வடிவத்தின் வேள்வி குண்டங்கள் இவை எங்களுக்கு நிம்மதியை தரும்.